90% வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் 712 குடியிருப்புதாரர்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், வடசென்னை வளர்ச்சிக்காக 6400 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருவதாக தெரிவித்தார். 90% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் வாக்குறுதியில் இல்லாத புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாம் இன்றைக்கு வடசென்னையை வளர்ச்சி சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ, அதேபோல் இந்த வடசென்னை பகுதியை மாற்றிட வேண்டும், ஏன் அதைவிட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. முதலில் நான் இந்த வடசென்னை பகுதிக்காக சட்டமன்றத்தில் அறிவித்த போது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வடசென்னைக்காக என்று நான் அறிவித்தேன். இப்பொழுது 1000 கோடி அல்ல, 6400 கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்னென்னு என்று கேட்டால், உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். புதுமை பெண் என்கிற திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப்படவில்லை.